தம்பி, உன்னைய பார்த்து இந்த ரோட்ல ரொம்ப நாள் ஆச்சு. எங்கப்பா போயிருந்த? அது ஒண்ணும் இல்லனே. இங்க வேலை பார்த்தா காசு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. அது நான் போய் எங்க பெரியப்பாக்கள்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி சரி, என்கிட்ட ஏன் நடிக்கிறேன்? நம்மள மென்டல் நினைச்சிட்டியா அவருக்கு? நம்மளுக்கு தெரியாது. அவங்க அப்பாட்டி கேட்டதுக்கு ஏன் மையன் ஐடியில் வேலை பார்க்குறேன்னு தனியா இவனை பத்தியா எப்படி போய் சொல்றியான்னு அதுதான் நம்மளுக்கு தெரியக்கூடாதான். எப்படியே வந்துட்டு சொன்னா பகுத்தறிச்சல்ல 4 நாளா தூங்க மாட்டியா? சரி சொல்லுவான். நம்ம இப்ப எத்தனை ஐடில 50,000 தான் வாங்குறோம். ஒரு 1,50,000 சொல்லுவான். உங்க அப்பாட்ட கேட்டா உங்க அப்பா சொன்னியா ஏமாயே ஐடியில் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னியா? ஆமாண்ணே, நான் ஐடில தான் வேலை பார்க்குறேன். வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டியா? சரிப்பா, எம்பது சம்பளம்? அவ்வளவுதான், நம்ம நினைச்ச மாதிரியே கேட்டுட்டியா? அப்ப சொல்லுவோம். நான் தூங்கவே மாட்டியா? அண்ணே, எனக்கு 1,50,000 சம்பளம். என்னது 1,50,000? சாவுடா நீ. 4 நாள் தூங்க மாட்டீல? அப்ப எனக்கு சந்தோஷமே. ஐயா, இவங்க என்ன மெண்டல் மாதிரி ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அப்பா ஊன்றிட்டு இருக்காரு. அப்பா 1,09,000? என்னடா ஏப்பா ஒரு மாதிரி பேசுற? அம்மா நீ சாப்பிட கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வா. என்ன நீங்க எதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க? தம்பி, அதை இப்பதான் என் வாயால சொல்லுதே. அது ஒண்ணும் இல்லடா தம்பி, கை வலிச்சுச்சா, அது கையை சும்மா அப்படியே ஒத்தட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் 1,50,000 வாங்குறானோ? அப்பா என்னப்பா, மணி 12 ஆகுது. இன்னும் தூக்கம் வருது. நீ இப்படி லைட்டை போட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தா என்னால எப்படி தூங்க முடியும்? போய் தூங்கு போ. சரிடா சரிடா, நீ போ, அப்பா பின்னாடியா வர்றேன். நீ எந்திரி, அப்பதான் நான் போவேன். ஏய், சொன்னா கேட்க முடியா? போ. படி அடிச்சுட்டாரு. டேய், போய் தூங்குடான்ட்டு அதுக்கு அப்பா என்னை அடிச்சுட்டாருன்னு வர்றியானே. என்ன கொடுமடா சாமி இது. ஏங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கலன்னு எனக்கு தெரியுங்க. ஒழுங்கா போய் தூங்குங்க. அவன் 1,50,000 வாங்கல, வெறும் 50,000 தான் வாங்கினான். நேற்று அவன் ஊர்ல இருந்து வரவும் அவன்கிட்டே நான் கேட்டேன். அவன் 50,000 தான் சொன்னான். காய்கறி கடையில நின்று நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதை அப்படி சொல்லவும் தான் நான் தம்பி அமிச்சு அப்பா போய் கூட்டிட்டு வாடா சாப்பிட அப்படின்னு சொன்னேன். நல்லா ஏமாத்திட்டீங்க போங்க. சொல்றது கேக்குதா? பாட்டு வர்றதுனால கேட்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பாவுக்கு கேக்குதுமா. அப்பா ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அட பாவி, என்னையவே ஏமாத்திட்டானாவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.